நம்ம ஐயனா துணை சீரியல்ல பயங்கர பரபரப்பா போய்கிட்டு இருக்குங்க. நடேசன் நிலா கிட்ட எவ்வளவோ மன்னிப்பு கேட்டு பாக்குறாரு. ஆனா நிலா நடேசனை மன்னிக்கவே இல்ல. நடேசன் என்னால உடனே குடியெல்லாம் நிப்பாட்ட முடியாதுமா, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. நிலா சோழன் கிட்ட நடேசன் அங்கிள எப்படியாவது மறுவாழ்வு மையத்துல சேர்க்கலாம் அப்படின்னு சோழன்கிட்ட கேட்டு பாக்குறாங்க. ஆனா சோழன் அதுக்கு ஒத்துக்கவே இல்லைங்க. எவ்வளவு சொல்லியும் நம்மள யாரும் குடும்பத்துல நம்ப மாட்டாங்களேன்னு நடேசன் சோகமா வெளியில போய் உட்காந்துறாருங்க. நடேசன் ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்து நிலா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கடையில சேரன் பல்லவனை கூட்டிட்டு சந்தாவை பாக்குறதுக்காக ராமேஸ்வரம் போயிருக்காரு. சோழன் நிலா எப்ப சேருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்ததுக்கு அப்புறம் இப்ப சேரனும் சந்தாவும் எப்ப சேருவாங்கிறத எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சேரனும் சந்தாவும் ஒண்ணு சேருவாங்களாங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடேசன் குடிச்சிட்டு பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாரு. நம்ம எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்கோம், நம்மளால குடிய நிப்பாட்டவே முடியலன்னு தன்னைத்தானே யோசிச்சுக்கிட்டு இருக்காருங்க. ஒரு அப்பாவா எங்களுக்கெல்லாம் நீ என்ன செஞ்சிருக்க, எதையாவது உருப்படியா செஞ்சிருக்கியா அப்படின்னு சேரன் கேட்ட கேள்வி நடேசனுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்குங்க. நான் பெத்த பசங்களே என்னை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நடேசன் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது இந்த குடியை நம்ம நிப்பாட்டியே ஆகணும், குடிச்சிட்டு நீ அழிஞ்சான்னு பரவாயில்ல, எங்க எல்லாரையும் அழிக்கிற அப்படின்னு சோழன் சொன்ன வார்த்தை நடேசனை பயங்கரமா காயப்படுத்திருச்சுங்க. நடேசன் வெளியில உட்காந்து தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கத நிலா பாக்குறாங்க. நிலா நடேசன் கிட்ட வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி சோகமா நடேசன் கேக்குறாரு. உங்களால நிஜமாவே குடிய நிப்பாட்ட முடியலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நடேசன் சோகமா தலை குனிஞ்சு, ஆமாமா என்னால குடிய நிப்பாட்ட முடியலதான், நானும் குடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அந்த டைம் வந்தாவே என்னால குடிக்காம இருக்க முடியல, மைண்டு குடிக்க தான் சொல்லுது, குடிச்ச பிறகு என்ன பண்றேன் ஏது பண்றேங்கிறது எனக்கு ஞாபகத்துல இருக்க மாட்டேங்குதுவா அப்படின்னு நடேசன் சொல்றாருங்க. இதை கேட்டு நிலா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஒருவேளை கண்டிப்பா இவர் அடிக்ஷனால தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர்கிட்ட மறுவாழ்வு மையத்துல சேர்ந்துக்கிறீங்களான்னு கேட்கறதுக்கு யோசனையா இருக்கு. ஒருவேளை கோவப்பட்டுட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நிலா. நடேசன் நிலா கிட்ட, நிலா ரொம்ப சாரிமா, நான் ஓ மேலே சத்தியம் பண்ணிட்டு நான் திருப்பி குடிச்சிட்டேன், அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. நான் பெத்த பசங்களே என் மேல கோவப்படுறானுங்க, அடிக்க வரானுங்க, கேவலமா பேசுறானுங்க. அந்த அளவுக்கு நான் ஒரு மோசமான அப்பாவா தான் நடந்துகிட்டு இருக்கேன். நான் சொல்ற வார்த்தையை கூட நம்ப மாட்டானுங்க. நான் குடியை எப்படியாவது நிப்பாட்டியே ஆகணும், இந்த குடியால தான் என் வாழ்க்கையே போயிருச்சு அப்படின்னு நடேசன் சோகமா பேசிக்கிட்டு இருக்காருங்க. நிலா அதை கேட்ட பிறகு, அங்கிள் நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுமா, நான் ஏன் கோவப்பட போறேன் சொல்லு அப்படின்னு நடேசன் சொல்றாருங்க. அங்கிள் உங்களால குடிய நிப்பாட்ட முடியல, குடிய உங்களால மறக்கவே முடியலன்னா நீங்க குடியெல்லாம் மறக்கிறதுக்கு மறுவாழ்வு மையத்துல சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. நிலா அந்த கேள்வியை கேட்ட பிறகு நடேசன் ரொம்ப நேரம் அமைதியாவே இருக்காருங்க. அங்கிள் என்ன அங்கிள் அமைதியாவே இருக்கீங்க, கோச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. இல்லம்மா நான் யோசிக்கிறேன், குடிய நிப்பாட்டுறதுக்கு அதுதான் ஒரே வழினா நான் அதுல சேர்ந்துக்கிறேம்மா, என்ன அதுல சேர்த்து விடு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்றாருங்க. நிலா நடேசன் அப்படி சொன்ன பிறகு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கிள் நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களால குடிய நிப்பாட்ட முடியும். நீங்க ரொம்ப வருஷமா குடிக்கிறதுனால உங்களுக்கு அது ரொம்ப அடிக்ஷன் ஆயிடுச்சு, அதுதான் உங்களை மீறி நீங்க போய் குடிக்க தோணுது. நீங்க குடிய நிப்பாட்டிங்கனாவே போதும் அங்கிள், பாதி பிரச்சனை முடிஞ்சுது. எல்லாரும் வந்த பிறகு இதை பத்தி சொல்லி உங்களை மறுவாழ்வு மையத்துல சேர்த்து விட சொல்றேன் அங்கிள், நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க உங்க குடிய மட்டும் நிப்பாட்டுங்க, உங்க பசங்க எல்லாருமே உங்க மேல ரொம்ப மரியாதையா இருப்பாங்க, நீங்க எதை நினைச்சுமே கவலைப்படாதீங்க அங்கிள் அப்படின்னு நிலா நடேசனுக்கு ரொம்ப ஆறுதல் சொல்றாங்க. சரிம்மா நான் கண்டிப்பா சேர்ந்துக்கிறேன், என்னோட பசங்க என்ன மதிக்கணுங்கிறதுக்காக இல்லைன்னாலும் நான் உனக்காக நான் ஜாயின் பண்றேமா அப்படின்னு நடேசன் சொல்றாருங்க. நடேசன் சொன்ன பிறகு நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி அங்கிள் எனக்கு வேலை இருக்கு, நான் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. சேரன் பல்லவனை அழைச்சிட்டு ட்ரெயின்ல ராமேஸ்வரம் போயிட்டு இருக்காருங்க. சேரன் ரொம்ப பதட்டமாவும் சோகமாவும் போயிட்டு இருக்காரு. பல்லவன் அண்ணே ஏனே இப்படி சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இல்லடா பல்லவா, சந்தாவை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சந்தா தனியா வந்திருந்தாலும் பரவாயில்ல, அவங்க அப்பா அம்மா கூட வர்றதுனால எப்படி சந்திக்க போறோம், பிரச்சனை இல்லாம முடியணுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கண்டா அப்படின்னு பல்லவன்ட்ட சொல்றாருங்க. அண்ணே அதெல்லாம் பாத்துடலானே, எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தானிட்ட பேசிட்டு வந்துடலாம், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சேரனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. சேரன் சந்தாவுக்கு போன் பண்ணி, நானும் பல்லவனும் உன்னை பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாருங்க. சரி பாத்து வாங்க அப்படின்னு சந்தா சொல்றாங்க. சந்தா தன்னோட இருக்கிற இடத்த சேரனுக்கு வாட்ஸ்அப்ல லொகேஷனா அனுப்பி வைக்கிறாங்க. சேரன் பல்லவன்ட்ட அந்த மெசேஜை காட்டி, டேய் பல்லவா இந்த இடத்துலதான் சந்தா இருக்கான்டா, எனக்கு மேப் அனுப்பியிருக்கு, ராமேஸ்வரத்துல போய் இறங்குனதுக்கு அப்புறம் எப்படியாவது அந்த இடத்துக்கு போயிருவோம் அப்படின்னு பல்லவன்ட்ட சொல்றாருங்க. சரிண்ணே எப்படியாவது போயிருவோம், நீ எதுவும் பதட்டப்படாம இரு, சந்தானிட்ட பேசிட்டு தான் நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்றாரு. சந்தா அனுப்புன அந்த லொகேஷனுக்கு சேரனும் பல்லவனும் போயிட்டாங்க. சந்தா சேரனுக்கு போன் பண்றாங்க, எங்க இருக்கீங்க அப்படின்னு போன் பண்றாங்க. நீ அனுப்புன லொகேஷனுக்கு பக்கத்துல தான் இருக்கு, ஒரு கோவிலும் குளமும் இருக்கு, அங்கதான் நிக்கிறேன் அப்படின்னு சேரன் சொல்றாரு. அங்கேயே இருங்க நான் அங்க வரேன் அப்படின்னு சந்தா சொல்றாங்க. சந்தா அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம சேரனை மீட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க.
சேரனும் பல்லவனும் அந்த குளத்துக்கரையில உட்கார்ந்துருக்காங்க. சந்தா சேரனை பார்த்த உடனே சந்தோஷத்துல ஓடி வந்து சேரனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சந்தா வந்த பிறகு பல்லவன், அண்ணே நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க, நான் பக்கத்துல நிக்கிறேன், யாராவது வந்தா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் நகர்ந்து போயிடுறாருங்க. சந்தா சேரனை பார்த்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்காங்க. என்னாச்சு சந்தா, ஏன் அழுதுகிட்டே இருக்க, அழாத அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. சந்தா சேரனை பார்த்த சந்தோஷத்துல அழுதுகிட்டே இருக்காங்க. சேரனும் சந்தாவும் குளத்துக்கரையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கங்க. சேரன் சந்தா கிட்ட, சந்தா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. எவ்வளவு நாள் இங்க இருப்பீங்க, நாங்க இன்னும் 2 நாள் இருந்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சந்தா சொல்றாங்க. சந்தா உங்க வீட்டுல யாரும் உங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சேரன் அந்த கேள்வியை கேட்ட பிறகு சந்தா ரொம்ப நேரத்துக்கு அமைதியா இருக்காங்க. இன்ன வரையும் எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா எனக்கு ரொம்ப சந்தேகமாவே இருக்கு அவங்க மேல. புரோகிதர் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனாலதான் அமைதியா இருக்காங்க, இல்லைன்னா இந்நேரம் எங்க மாமாவுக்கு வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. என்னால அவங்கள முழுசா நம்பவே முடியல அப்படின்னு சந்தா சொல்றாங்க. சந்தா சேரன் கிட்ட, நீங்க கல்யாணத்துக்காக பணம் ரெடி பண்றேன்னு சொன்னீங்களே, அது ரெடி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இன்னும் இல்ல சந்தா, அவ்வளவு பெரிய பணம் எப்படி ரெடி பண்ண போறோம்னு தெரியல. பீகாருக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு, அதான் உனக்கு தெரியும்ல. இனிமேதான் சந்தா பணம் ரெடி பண்ணணும். நான் பணம் எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன், நீ அதை பத்தி எதுவும் கவலைப்படாத. உன்னை உங்க வீட்டுல எதுவும் வற்புறுத்துறாங்கன்னா மட்டும் எனக்கு எப்படியாவது ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிடு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுறேன் சந்தா அப்படின்னு சேரன் சொல்றாருங்க. சேரன் சொன்ன அந்த வார்த்தை சந்தாவுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. சந்தா சேரனோட தோல்ல சாஞ்சுக்கிறாங்க. சந்தா சேரனை ரொம்ப மிஸ் பண்றதா சொல்றாங்க. சேரனும் சந்தாவை, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் சந்தா அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சேரனும் சந்தாவும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப சந்தாவோட அப்பா சந்தாவை காணும்னு தேடிக்கிட்டு இருக்காரு. சந்தா சந்தான்னு கத்தி கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்காருங்க. அப்ப சந்தாவும் சேரனும் குளத்துக்கரையில உட்கார்ந்து இருக்கத பாத்துறாரு. பார்த்த பிறகு செம கோவமா வராருங்க. சந்தா அப்படின்னு பயங்கரமா கத்தி கூப்பிடுறாரு. சந்தாவோட அப்பா வாய்ஸ் கேட்ட பிறகு சந்தா பயங்கரமா பதட்டமாயிடுறாங்க. சேரனும் பதட்டமாயிடுறாருங்க. சந்தா ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. அப்பா, அவங்க மேல எதுவும் தப்பு இல்ல, நான் தான் அவரை வர சொல்லிருந்தேன், அவர் எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க அப்படின்னு சேரனை பத்தி சந்தா அப்பா கிட்ட சொல்றாங்க. சேரன் சந்தா அப்பா கிட்ட, நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க, சந்தாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சந்தாவை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சேரன் சந்தாவோட அப்பாட்ட சொல்றாருங்க. சந்தாவோட அப்பா செம கோவமா வராரு. அதுக்காக சந்தாவை இப்படி இருட்டுல தனியா நின்னுதான் பாப்பியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. யாராவது பாத்துருந்தா என்ன நினைப்பாங்க என் பொண்ண அப்படின்னு சொல்லி சந்தாவோட அப்பா கேக்குறாருங்க. முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சந்தாவோட அப்பா சொல்றாரு. நான் கிளம்பிடுறேன், ஆனா ஒரு விஷயங்க, எங்களுக்கு நீங்க 6 மாசம் டைம் கொடுத்துருந்தீங்க, அதுக்குள்ள எந்த வாக்கும் மாற மாட்டீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாருங்க. சேரன் சொன்ன பிறகு சந்தாவோட அப்பா செம கடுப்பா வராருங்க. சந்தாவோட அப்பா சேரன் கிட்ட, உனக்கு இந்த ஜென்மத்துல என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டேன், சந்தாவை அவன் மாமாக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், நீ 6 மாசம் கழிச்சு வந்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு கோவத்துல சொல்றாருங்க. அதை கேட்ட பிறகு சேரன் செம ஷாக்கா வராருங்க. சந்தாவுக்குமே அது செம ஷாக்கா இருந்தது. சந்தா சொன்னது ரொம்ப உண்மையா போச்சுன்னு சேரன் யோசிக்கிறாருங்க. சந்தாவோட அப்பா நம்மள அங்கேருந்து பிரச்சனை இல்லாம போ சொல்றதுக்காக தான் நம்மள ஏமாத்திருக்காரு அப்படின்னு சேரன் புரிஞ்சுக்கிறாருங்க. சந்தாவை கையை பிடிச்சி தரன்னு சந்தாவோட அப்பா இழுத்துட்டு போயிடுறாருங்க. சேரன் என்ன பண்றதே தெரியாம அங்கேயே உறைஞ்சு போய் நிக்கிறாருங்க. கூட பல்லவனும் பாத்துக்கிட்டே நிக்கிறாரு. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா